நெக்ஸ்ட் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கல் மருத்துவ ஜோதிடர் எஸ்ஆர் சங்கரேஸ்வரி. 16 வருடமாக ஜோதிடத்தில் நான் சேவையாற்றி கொண்டிருக்கிறேன். வாஸ்து, கணவன் மனைவி ஒற்றுமைக்கு சிறந்த ஒரு தீர்வு கொடுக்கப்பட்டுருக்கு. அது மட்டுமே இல்லாமல் உங்களுடைய மொபைல் நம்பர், வண்டி நம்பர் மூலமாக உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய இதுவும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது பங்குனி மாதம். பங்குனி மாதம் ஒவ்வொரு தமிழ் வருடத்தின் கடைசி மாதமாக இருக்கிறது. இந்த மாதத்தில் தான் அதிகமாக ஆன்மீக பரிகாரங்கள், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் கோவிலுக்கு போய் நிறைய திருவிழா நடக்கிற, தீமிதி திருவிழா, ஒவ்வொரு குளத்துலையும் தீர்த்தவாரின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நடக்கிறது எல்லாமே இந்த பங்குனி மாதம் தான் நடக்கும். இந்த பங்குனி மாதத்தில் சூரியன் பூரட்டாதி 3ஆம் பாதத்தில் கும்பத்திலேருந்து மீனத்துக்கு போகிறாரு, பூரட்டாதி 4ஆம் பாதத்துக்கு போகிறாரு. அப்போ ஆல்ரெடி அங்கே ஏற்கனவே பாருங்கள், மீனத்தில் சனி பகவான் இருக்கிறாரு. சூரியன் சனி சேர்க்கை இந்த மாதம் பங்குனி மாதம் முழுவதுமே இருக்கும். மிதுன ராசியில் குரு பகவான் காலபுருஷனுக்கு 9ஆம் இடத்தை காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதியே இந்த மாதம் முழுக்கவே பார்க்குறாரு. கேது பகவான் சிம்மத்தில் இருக்கார். காலபுருஷனுக்கு 5ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா தனுசு லக்கணத்திலேயே, தனுசு ராசியிலேயே பங்குனி மாதம் பிறக்குது. தனுசு ராசியில் உள்ள பூராடம் நட்சத்திரத்தில் தான் இந்த பங்குனி மாத பிறப்பே நடக்குது. ராகு பகவான் கும்பத்தில் இருக்கார். சுக்கிரன், புதன், செவ்வாய் இந்த 3 கிரகங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரம்ப காலத்திலேருந்து ஒரு நடு மைய வரைக்கும் உங்களுக்கு கும்பத்தில் இருக்காங்க. இத்தகைய சிறப்பு வாய்ந்த பங்குனி மாதத்தை பற்றி அது இருக்கக்கூடிய நல்ல ஒரு பலன்கள் நிறையா இருக்குது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது. ஒரே ஒரு நாள் மட்டும் இந்த பங்குனி, நீங்கள் கோயிலுக்கே நான் போக மாட்டேன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, இந்த ஒரு நாள் மட்டும் நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரும். பங்குனி உத்திரம் சொல்லக்கூடிய அந்த நாள் மட்டும் உங்களுக்கு இருக்கிற இடத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்கள், இல்லைன்னா முருகர், வள்ளி தேவானை இருக்கக்கூடிய இடங்களில் போய் திருக்கல்யாணம் நடக்கும். அன்றைக்கி அந்த திருக்கல்யாணத்தை நீங்கள் கலந்துக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு மிக சிறப்பான பலன்கள் தருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். நிறைய புதுமையான சிந்தனைகள் கொண்ட கும்பராசிக்காரங்க உங்களோட தாங்க மொத்தத்தில் எல்லாமே ஒரு விசித்திரமான சிந்தனைகள் ஏற்படும். புரட்சிகரமான சிந்தனைகளும் உங்களோட தான் இருக்கும். இப்போ கும்பராசிக்காரங்க நினச்சிங்க அப்படின்னா உங்களால் எதையுமே சாதிக்க முடியும். ஏன்னா கும்பத்துக்குள்ளிட்ட விளக்கு போல் நீங்கள் இருப்பீங்க. உங்கள் திறமைகள் வெளியே யாருக்குமே தெரியாது. இப்போ உங்கள் ராசியிலே ராகு பகவான் வேறு அமர்ந்திருக்காரு. அதனால் கொஞ்சம் மனசில் ஒரு தயக்கம், ஒரு குழப்பம், மாறி மாறி காலில் அடிபடுறது, ஏதாவது ஒன்று கையில் ரத்த காயம் வந்துக்கிட்டே இருக்கும், இல்லை காலில் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி தொந்தரவு இப்போ இருந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. அது எல்லாமே சரியாயிடும். ஏன்னா உங்கள் ராசியில் இருக்கிற ராகு பகவானும் அது காரணம், உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிற கேது பகவானும் அதுக்கு ஒரு காரணம் தான். இருந்தாலும் உங்கள் ராசியை குரு பகவான் பார்க்குறாரு. அதனால் நீங்கள் தப்பிச்சு வந்துடுவீங்க. இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தப்பிச்சு வந்துடுவீங்க. இருந்தாலும் 7 சனியோட காலகட்டத்தில் இருக்கிறனால கொஞ்சம் விரையச்சனி நடந்துக்கிட்டு இருக்கு உங்களுக்கு. நல்லா உயரமான இடத்துல வேலை பார்க்குறவங்க, இல்லை ஆள் கிணறுல சுரங்கத்தில் வேலை பார்க்குற, ரொம்ப இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் கவனமாக இருக்கணும். கவனமாக இருக்கிறப்ப தான் நீங்கள் அடுத்த கடத்துக்கு நீங்கள் போக முடியும். எந்த ஒரு வண்டி ஓடிட்டு போகிறப்பெல்லாம் ஃபோன் பேசிகிட்டே போகாதீங்க. ரொம்ப கவனக்குறைவு உங்களுக்கு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. கும்பராசியில் பிறந்த நீங்கள் கடன் பிரச்சனையில் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் மாட்டிக்கிறீங்க. ஏற்கனவே கடன் வாங்கியிருக்கீங்க, என்னால் கட்ட முடியாமல் இருக்குன்னா இந்த மாதம் உங்களுக்கு சமாளிக்க முடியாத நிலைமைக்கு போவீங்க நீங்கள். அப்போ உங்களுக்கு இந்த நேரத்தில் யார் ஒரு உதவி செய்கிறதுக்கு ஆள் இல்லாமல் மனசுக்குள்ள அதிகமான ஒரு வருத்தமும் கவலையும் படக்கூடிய மாதமாக இருக்குது. இருந்தாலும் நீங்கள் தெளிஞ்சு வந்துடுவீங்க. ஏன்னா என்ன பிரச்சனையும் உங்களால் சமாளிக்க முடியக்கூடிய அமைப்புகள். ஏன்னா 7ஆம் இடத்துக்கார் 2ல் இருக்கிறனால உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாக அத்தனை பிரச்சனையும் உங்களுக்கு சரியாகும். நண்பர்கள் தக்க சமயத்தில் உங்களுக்கு உதவி செய்வாங்க. ஏதாவது பணம் பொருள் கொடுத்து உதவுவாங்க. உங்களுடைய பூர்வீகத்தில் இருந்த பிரச்சனைகள் சரியாகி பூர்வீக சொத்துக்கள் சரியாகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல உங்களுக்கு குரு பகவான் இருக்குல்ல, இந்த மாதத்தில் உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. அது மூலம் குடும்பத்தோடு நீங்கள் போனால் தான் அந்த குலதெய்வ வழிபாடானது அதிகமான இதாக இருக்கும் உங்களுக்கு. கும்பராசியில் பிறந்த படிக்கிற மாணவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்கள் ராசியிலே ராகு இருக்கிறனால ஏதாவது தேவையில்லாத ஒரு பழக்க வழக்கத்துக்கு நீங்கள் போய் மாட்டிடக்கூடாது. அதுக்குமே சிந்தனைகள் உங்களுக்கு அதிகமாக தோன்றும். உங்களுக்கு அதை செஞ்சு பார்ப்போமா, அவங்களாம் செய்கிறாங்களே நம்மளும் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் வரும். ஆனால் அது வேண்டாம். ஏன்னா ராகு உங்களை சட்டச்சிக்கலில் மாட்டி விட்டுருவார். அப்புறம் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் அதுக்கு அடிமையாகக்கூடிய காலமாக இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் கவனமாக இருந்துக்கங்க. கும்பராசியில் பிறந்த பெண்கள் அதிகமான உங்களுடைய திறமைகள் இந்த மாதத்தில் வெளியே வரும்.
உங்களுடைய கணவர் ஏதாவது சமாளிக்க முடியாத பிரச்சனை இருக்கிறப்ப நீங்கள் தக்க ஆலோசனை சொல்லி அதுக்கு ஒரு நீங்கள் தீர்வும் சொல்வீங்க. அப்படி சொல்கிறப்ப குடும்பத்துலேயும் உங்களுக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். நீங்கள் வேலை பார்க்குறவங்க இருந்தாலும் அந்த வேலை பார்க்குற இடத்துலையும் உங்களுக்கு தகுந்த மரியாதையும் மதிப்பும் அதிகமாகக்கூடிய மாதமாகவும் இந்த பங்குனி மாதத்தில் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் இன்னும் பாருங்கள் சிறப்பாக புதுசு நான் ஒரு தொழில் பார்த்துக்கிட்டே அப்படின்னா இன்னொரு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய காலமும் இதே காலம்தான். ஒரு வேலை பார்த்துக்கிட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு வேலை காலையில் ஒரு 9 ஒரு 6 வரைக்கும் வேலை பார்க்குறேன் அப்படின்னா நமக்கு அந்த வருமானம் பத்தலையே அப்படிங்கிறப்ப இன்னொரு வருமானம் ஒரு 7 to 9 ஒரு 2 மணி நேரம் ஏதாவது வேலை பார்க்கலாமே அப்படிங்கிற எண்ணங்கள் புதுசாக வரும். அந்த எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வேலையும் குடிக்கக்கூடிய மாதமாக இருக்குது. வீடு மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இந்த மாதத்தில் பங்குனி மாதம் முழுவதுமே இருக்குது. அப்போ நீங்கள் ஏதாவது வீடு வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் மாறிக்கங்க. ஒரு சொத்தை விற்று இன்னொரு சொத்து வாங்கக்கூடிய காலங்கள் அதிகமாக இருக்குது. அசையும் சொத்துக்கள்னால் வண்டி வாங்கக்கூடிய அமைப்புகள் அதிகமாக இருக்குது. அசையாச்சு வீடு வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. இடங்கள் நீங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. எல்லாமே ஒரு சுப செலவாக நீங்கள் செய்கிறப்ப ரொம்ப நல்ல அமைப்பாக இந்த பங்குனி மாதம் முழுவதுமே உங்களுக்கு இருக்கும். வெளிநாடு போக நினைக்கிறவங்க, அது நீங்கள் கும்பராசியில் பிறந்தவங்க இந்த காலகட்டத்தில் அதுக்கு முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் நடக்கும் உங்களுக்கு. ஏன்னா உங்கள் ராசிக்கு 11ஆம் அதியும் 2ஆம் அதிபதியான குருபங்க ராசியை பார்க்கறனால இந்த மாதத்தில் அதுக்குண்டான முயற்சி எடுத்து ஸ்டெப் எடுத்து வைங்க. நல்ல ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். உங்களால் முடிந்த அளவு உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பைரவருக்கு சனிக்கிழமை விளக்கு போட்டுகிட்டே வாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். வெளிநாட்டு முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றிகரமானதாக முடிகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது.